கடனுக்காக பிணைக்கப்படுகிறவர்கள். கையெடுத்து உடன்பட்டு கடனுக்காக பிணைக்கப்படுகிறவர்களில் ஒருவன் ஆகாதே. செலுத்த உனக்கு ஒன்றும் இல்லாதிருந்தால் நீ படுத்திருக்கும் படுக்கையையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகுமே. பண விஷயத்தில் நாம் யாரையும் வஞ்சிக்க கூடாது. நாம் பிறரை ஏமாற்றவும் கூடாது. நாம் பிறரிடத்தில் ஏமாந்து போகவும் கூடாது. நாம் மற்றவர்களுக்காக பிணைப்படவும் கூடாது. ஒருவர் பிறரிடத்தில் கடன் வாங்கி அதை திரும்ப செலுத்த முடியாத சூழ்நிலை உண்டாகும் போது அவருக்கு உதவி தேவைப்படுகிறது. கடன் பட்டவர்களுக்காக நாம் பரிதாபப்பட வேண்டும். கடன் பட்டவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையைப் போல இருக்கிறான். வாங்கிய கடனை திரும்ப கொடுக்க முடியவில்லை என்றால் கடன் பட்டவனுக்கு அநேக பிரச்சனைகள் உண்டாகும். அவன் தன்னுடைய உடைமைகளையும் சில வேளைகளில் தன்னையும் ஈடாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். வாங்கிய கடனை செலுத்த முடியாதவன் மற்றவர்களுடைய உதவியை எதிர்பார்ப்பான். பண விஷயத்தில் எல்லாராலும் உதவி செய்ய முடியாது. ஆகையினால் கடன் வாங்காமல் இருப்பது மிகவும் நல்லது. செல்லும் செலவை கணக்கு பார்த்து செலவு செய்வது உத்தமம். கடன் கொடுக்கிறவர்கள் ஆதாயத்தை எதிர்பார்த்துத்தான் கடன் கொடுக்கிறார்கள். தாங்கள் கொடுக்கும் பணத்திற்கு ஈடாக எதையாவது வாங்கிக் கொள்கிறார்கள். கடன் பட்டவன் பணத்தை திருப்ப கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும்போது அவனை தொந்தரவு பண்ணுகிறார்கள். ஈடாக பெற்றுக்கொண்டதை அபகரித்துக் கொள்ளுகிறார்கள். ஏழைக்கு இறங்க வேண்டும் என்று சத்திய வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் இரக்கமுள்ளவர். அவர் ஏழைகளுக்கு இரக்கம் காண்பிக்கிறவர். கடன் கொடுக்கிறவர்களும் கடன் பட்டவர்களிடத்தில் இரக்கம் காண்பிக்க வேண்டும். பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்னே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக. அவன் போர்வை அதுதானே. அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம். வேறு எதனாலே போர்த்து படுத்துக் கொள்ளுவான்? அவன் என்னை நோக்கி முறையிடும் போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன். நான் இரக்கமுள்ளவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சிலர் மிகவும் ஏழையாக இருப்பார்கள். கடனுக்காக பிணைக்கப்படுவதற்கு அவர்களிடத்தில் ஒன்றும் இருக்காது. அப்படிப்பட்டவர்களுக்கும் கடன் கொடுத்து உதவி செய்ய வேண்டும். கொடுத்த கடனை திரும்ப பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதுதான் நமக்கு ஆசீர்வாதம். வாங்குவதை விட கொடுப்பது ஆசீர்வாதம். நாம் கடனுக்காக பிணைக்கப்படுகிறவர்களில் ஒருவராக இருக்கக்கூடாது. வாங்கிய கடனுக்காக கையடித்து உடன்படக்கூடாது. செலவு பண்ணும்போது செல்லும் செலவை கணக்கு பார்க்க வேண்டும். கடன் வாங்காமல் இருக்கிற பணத்திற்குள் செலவு பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். வாங்கிய கடனை செலுத்துவதற்கு நம்மிடத்தில் ஒன்றும் இல்லாதிருந்தால் நமக்கு பேரிழப்பு உண்டாகும். நாம் படுத்திருக்கும் படுக்கையையும் நாம் பட்ட கடனுக்காக கொடுக்க வேண்டியதாய் இருக்கும்.